பிரைஸ் தி லார்ட். வெரி குட் மார்னிங் டு யூ ஆல். இந்த காலை வேளையில் உங்களை பார்ப்பதால் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். நாம் இந்த மாதம் முழுவதுமாய் வாழ்க்கையின் முக்கியத்துவத்தை பற்றி நாம் தெரிந்து கொண்டு வருகிறோம். முதல் வாரத்தில் பணத்தை பற்றி நாம் பார்த்தோம், அடுத்ததாக அதிகாரத்தை பற்றி பார்த்தோம், அடுத்ததாக பொருளாசையை பற்றி பார்த்தோம். இன்றைக்கு இதெல்லாம் சேர்ந்ததை வைத்து ஒரு விஷயத்தை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். அது என்னவென்று பார்த்தோம்னால் சீக்கிங் காட், கடவுளை தேடுதல்ல, கடவுளை தேடுதல். இதுல என்ன நீங்க சொல்ல போறீங்கன்னு நீங்க ஆர்வமா இருக்கலாம். மேபி இப்போ நான் சொல்றது ரொம்ப பிரயோஜனமா இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இதுல ஒரு பைபிள் கேரக்டர் நான் சொல்ல ஆசைப்படுறேன், யோசேப்பு. இந்த யோசேப்பு ஜெனசிஸ் 39வது அதிகாரத்தை நம்ம வாசிக்கிறோம் இல்லையா. போர்த்திபாவின் மனைவி என்ன பண்றா, தப்பு பண்றதுக்கு யோசேப்பை கூப்பிடுறா. ஆனா இவன் என்ன பண்றான், அதெல்லாம் பண்ண முடியாது அப்படி சொல்லிட்டு என்ன பண்றான், ஓடுறான், அப்படித்தானே. ஆனா ஒருவேளை அன்னைக்கு பண்ணிருந்தான் அப்படின்னா அவன் மூலமா அவனுக்கு பதவி கிடைச்சிருக்கும், காசு கிடைச்சிருக்கும், நல்ல அதிகாரம் கிடைச்சிருக்கும், இல்ல நல்ல நிறைய செல்வங்களால் நிறைஞ்சிருப்பான், நிறைய பொருட்கள் கிடைச்சிருக்கும், நிறைய மதிப்பு கிடைச்சிருக்கும். எப்படியாவது அப்படி அப்படியே அவ கூடயே வச்சு கொண்டு வந்திருப்பா. இல்ல இப்படி நடந்திருக்குமா, நடந்திருக்காதா? கண்டிப்பா நடந்திருக்கும். அப்ப பாருங்க, இவன் தேவன் மீது அந்த அன்பு வைச்சதுனால, தேவனை தேடினதுனால இந்த காரியத்தை விட்டுட்டான். ஐயோ, மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டானே யோசேப்பு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல இல்ல இல்ல, எல்லாமே அவனுடைய கையை விட்டு போகிற சூழ்நிலை வந்தது. ஆனா எதுவுமே அவனுடைய கையை விட்டு போகல. தேவனுக்கு நேராக அவன் இருந்ததுனால போர்த்திபாரின் வீட்டுல இருந்ததை விட அதிகமான மேன்மை அவனுக்கு கிடைச்சது, ராஜ மேன்மை அவனுக்கு கிடைச்சது. வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது, 1 தீமோத்தேயு 6:11, நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. அப்ப பாருங்க, தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டோடி, அப்பனா எவைகள்லாம் மேல சொன்ன நாளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. மத்தேயுல 25:21 சொல்லப்பட்டிருக்கிறது, அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமும் உண்மையுமான ஊழியக்காரனை, கொஞ்சத்தில் உண்மையா இருந்தால் அநேகத்தில் உன்னை அதிகாரியாய் வைப்பேன். பாருங்க, யோசேப்பு கொஞ்சத்துல உண்மையா இருந்தான். ஒரு சின்ன மிஸ்டேக் தான் இல்ல. ஸோ அதை அன்னைக்கு பண்ணியிருந்தாங்கன்னா அவனுடைய வாழ்க்கை இன்னைக்கு நம்ம நல்ல விதத்துல நம்ம பேசியிருக்கவே மாட்டோம். அப்போ அன்னைக்கு அவன் ஒரு சிறிய விஷயத்துல அவன் உண்மையா இருந்தபடினால் கர்த்தர் அநேகத்துக்கு அதிகாரியா ஆண்டவர் மாட்டினாரு. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், யோசேப்பு கரெக்டான வழியை தான் சூஸ் பண்ணியிருக்காருன்னு. நாமும் இந்த மாதிரி காரியங்களை நாம் சிந்தித்து கொண்டிருந்து சின்ன சின்ன காரியங்கள்ல, சிறு சிறு காரியங்கள்ல நாம் உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஸோ தேவனுக்கு பிரியம் உள்ளவர்களாய், தேவனுக்கு பிடித்தவர்களாய், அவரை பிரதிபலிக்கிறவர்களாய், அவரை அணிந்து கொண்டவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அப்ப இந்த காலை வேளையில நாம் கொஞ்சத்தில் உண்மையா இருக்கும்போது அநேகத்துக்கு ஆண்டவர் நம்மளை அதிகாரியா வைப்பாரு. You have been faithful with a few things, I will put in you in charge of many things. இங்கிலீஷ்ல சொல்லப்பட்டிருக்குல்ல, many things. ஏராளமான இதுக்கு உங்களை என்ன பண்ணுவாராம், அதிகாரியா வைப்பாரு. அப்ப பாருங்க, இதெல்லாம் பண்ணியாச்சு. ஆனால் பதவி ஆண்டவர் கொடுத்தாச்சு, உனக்கு பேரு புகழ் ஆண்டவர் கொடுத்தாச்சு. அப்ப எல்லாமே ஆண்டவர் கொடுத்துட்டாரு. நம்ம எப்போ ஆண்டவர்கிட்ட முழுவதுமாய் சரண்டர் பண்ணி அவருக்கு உண்மையா இருக்கும் பொழுதுதான் அவர் நம்மளை பார்த்துட்டு இருக்காரு. இந்த காரியம் அவருக்கு பிடிக்காது, இந்த காரியத்தை நான் செஞ்சா அவர் துக்கப்படுவாரு அப்படின்னு நம்ம நினைச்சு அவருடைய நினைப்புல அவரை தரித்து கொண்டவர்கள் நம்ம வாழும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை பலருக்கு பிரகாசமானதா இருக்கும், பலருக்கு வெளிச்சமானதா இருக்கும். இல்ல, நாம் இதை கற்றுக்கொண்டது போல நம்முடைய வாழ்க்கையில் இதை அபியாசப்படுத்துவோம், தேவ மகிமையை மற்றவர்களுக்கு காண்பிப்போம். அவர்களும் இந்த வழியில் நடந்து தேவனை பிரதிபலிக்கிறவர்களாய், உண்மையும் உத்தமமான ஊழியக்காரர்களாய் அவர்கள் மாறுவதற்கு நாம் ஒரு படி எடுத்து வைப்போம். தேவன் நம்மை அநேகத்திற்கு அதிகாரியாய் வைப்பார். நம்ம எல்லாரும் ஒரு விஷயம் கண்களை மூடி ஜெபிப்போமா? ஸ்தோத்திர ஆண்டவரே, கிருபையா நேசிக்கிறவரே, கிருபையா வழிநடத்துகிறவரே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்றைக்கும் கூட இந்த மாதம் முழுவதுமாய் கர்த்தர் நீர் எங்களோடு இருந்தபடினால் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த
வாழ்க்கையின் முக்கியத்துவத்தை பற்றி நாங்கள் கற்றுக்கொண்டோம் ஆண்டவரே. எப்படியெல்லாம் நாங்கள் இருக்கக்கூடாது, எப்படியெல்லாம் நாங்கள் இருக்க வேண்டும் என்பதை குறித்து எல்லாவற்றையும் காட்டிலும் உம்மை முதன்மையாக வைத்து நாங்கள் நடப்பதற்கு, உம் கை பிடித்து உம்முடைய பாதத்தின் வழியாய் நாங்கள் நடப்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபையும் ஞானத்தையும் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. எந்த உலக ஆசையும் எந்த இச்சையும் எங்களை உம்மை விட்டு பிரிக்காதபடிக்கு எங்களை முழுவதுமாய் உம்மிடத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களை வணையும், நீர் எங்களை நடத்தும் ஆண்டவரே. நீரே பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. வர இருக்கிற எல்லா காலங்களை, எல்லா மாதங்களையும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீரே நடத்துங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. Thank you all.